ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 8 verse 33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. ஆமென். In his humiliation his justice was taken away. Amen. இந்த இடத்துல நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகளிலே இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், இயேசுவானவரை குறித்து தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த அந்த மனுஷன் வாசித்து கொண்டிருந்த பொழுது பிலிப்பு ரதத்தோடு போய் சேர்ந்து கொண்டு அவன் வாசித்து கொண்டிருந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை விவரித்து அவைகளை புரிந்து கொள்ளும்படியாக அதை அவனுக்கு போதித்து பிரசங்கம் பண்ணின ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? அவர் தம்மை தாழ்த்தின போது, இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று பார்க்கிறோம். In his humiliation his justice was taken away. அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. எந்த சூழ்நிலையில் என்றால், இயேசுவானவரை பாடுகள்படுத்தி அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்று நாம் பார்க்கும்போது 32ஆம் வசனம், இதே அப்போஸ்தலர் 8:32 அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஆட்டை போல் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவருக்கு விரோதமாக பிராது பண்ணினார்கள், அவருக்கு விரோதமாக தீமை செய்தார்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் மேல் வைத்தார்கள். ஆனாலும் இயேசுவானவர் அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அப்படி வாயை திறவாமல் தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். எதுவரைக்கும் தன்னை தாழ்த்தினார் என்றால், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர் தம்மை தாழ்த்தினதினாலே அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவருடைய ஜனமாக நாம் இருக்கிறோம். நாம் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். ஆண்டவர் நம்மையும் எப்படி இருக்க சொல்லியிருக்கிறார்னா, தாழ்மையாக இருக்க சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த இடத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார். எதை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ எதை கற்றுக்கொள்ளணும்? அவரிடத்தில் இருக்கிற சாந்தத்தையும் அவருடைய தாழ்மையும் கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்து, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதை இயேசுவானவர் அங்கே தெரிவிக்கிறார். ஆனால் அப்படி நம்ம வாழும்போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒருவன் தன்னைத்தான் தாழ்த்தும் போது ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்று யாக்கோபில் வாசிக்கிறோம். இப்படி தாழ்மைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய உலகத்தில், நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம தாழ்மையாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நியாயம் எடுத்து போடப்படும். ஏனென்று சொன்னால், நம்ம இயேசுவானவரை போல வாய் திறவாது இருக்கிற ஒரு ஆட்டை போல, ஒரு ஆட்டுக்குட்டியை போல நாம் சில நேரங்களில் நம்முடைய நியாயத்திற்கு நம்ம எடுத்து பேச முடியாத ஒரு சூழலிலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். சில நேரத்தில் உலக மனுஷருடைய குரல் பலமாய் ஒலிக்கும்போது நம்ம தாழ்ந்து போகிறோம், நம்ம அடங்கி போகிறோம்.
சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு நாள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு டிராஃபிக்கில் போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம மேலே தப்பு இருக்காது, ஆனால் எதிர்க்க வந்தவன் மேலே தவறு இருக்கும். ஆனால் நம்ம அடங்கி போகிறது நிமித்தம், நம்ம மௌனமாக இருப்பது நிமித்தம் அவர்களுடைய குரல் உயர்த்தப்பட்டு அவர்கள்தான் நியாயமாய் வந்தார்கள் என்பதாக அங்கே காரியம் மாறிவிடுகிறது. நம்முடைய நியாயம் எடுத்து போடப்படுகிறது. காரணம் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருப்பதினாலே. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட இஸ் ஜஸ்டிஸ் வாஸ் டேக்கன் அவே அப்படின்னு ஆங்கில வேதத்தில் போட்டிருக்கு. இன் இஸ் ஹியூமிலியேஷன் இஸ் ஜஸ்டிஸ் வாஸ் டேக்கன் அவே. உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, ஒருவேளை உங்கள் சபையில் கூட இருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் கூட இருக்கலாம், நீங்கள் அடங்கி போகிறது நிமித்தம், தாழ்மை உள்ளவர்களாக நீங்கள் வாழ்கிறது நிமித்தம் சில நேரங்களிலே உங்களுடைய நியாயம் எடுத்து போடப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் தள்ளப்படலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. இயேசுவானவரும் அதுபோல தான் அவர் பல பாடுகளை அனுபவித்து, அவர் நிந்தையை சுமந்து, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அந்த அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷமாய் அவர் காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல் நமக்கும் நாம் போகக்கூடிய இந்த கஷ்டமான சூழலிலே, நம்முடைய நியாயம் எடுத்து போடப்படுகிற ஒரு நேரங்களிலே நாம் அநேக நிந்தையும் அவமானத்தையும், நாம் பலவிதமான நெருக்கங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறுகிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் ஈடாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன் என்று ஏசாயா 61 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் நிந்தைக்கு பதிலாக, உங்கள் அவமானத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தருளி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆதலால் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாகவே இருங்கள். உங்களோட நியாயம் எடுத்து போடப்பட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அதற்கு ஈடாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்களும் தாழ்மை உள்ளவர்களாக, வாய் திறவாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நாங்கள் சில நேரங்களில் மௌனமாக இருக்கும் பொழுது எங்களுடைய நியாயம் எடுத்து போடப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். ஆனால் கர்த்தர் அவைகளெல்லாம் கண்டிருந்து நீர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல, உம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவரே இரட்டிப்பாய் நீ தருவதற்கு போதுமானவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.